ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிவி ஹோம்மேட் கேக்ஸ். நான் எத்தனையோ தடவை நினச்சிருக்கேன் நம்மளே ராகி வாங்கி அதை சுத்தம் பண்ணி அலசி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சு அதில் ராகி பிஸ்கட் செய்யணும்னு. பட் ரெகுலராக ஆர்டர் வந்தால் நம்ம அது மாதிரி செஞ்சு வைக்கலாம். எனக்கு அப்பப்போ ஆர்டர் வரனால அப்பப்போ தேவைக்கேற்ப 1/2 கிலோ பாக்கெட் 1 கிலோ பாக்கெட் கடையில் வாங்கி நான் ராகி பிஸ்கட் செஞ்சு கொடுப்பேன். இந்த தடவை கண்டிப்பாக நம்ம தான் மாவு அரைச்சி ராகி பிஸ்கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராகி வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா அலசி ஊற வச்சுட்டேன். 1 டே ஃபுல்லாக ஊற வச்சு நைட்டு துணியில் கட்டி முளைக்கட்ட விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே முளைக்கட்ட விட்டுட்டேன். அப்புறம் செகண்ட் டே மார்னிங் தான் அதை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளேயே நான் ட்ரை பண்ண விட்டேன். 2 டேஸ் நல்லாவே ட்ரை பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ஓட்டினதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஜலிச்சு எடுத்துருந்தாலுமே மிஷினில் கொடுத்து அரைச்சா எவ்வளோ நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும், அந்தளவுக்கு நைஸாக எனக்கு வரல. நல்லா தான் ஓட்டி எடுத்தேன். அதை மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மாற்றிக்கணும். லைட்டாக கொரப்பாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, பண்ணி பார்ப்போன்னு சொல்லி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச ராகி ஃப்ளாரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பிஸ்கட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். பிஸ்கட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் அந்த கொரப்பு லைட்டாக தெரிஞ்சு ரொம்ப நைஸ் பவுடராக இல்லைல்ல, அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி மில்லட் பிஸ்கட்ஸ் ப்ரௌனிலாம் பண்ணி கொடுக்கணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சிதம்பரம் ஃபுல்லாக நம்ம கேக் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.